இன்றைக்கி மொறுன்னு தட்டை செய்வோம். அது எப்படி செய்கிறதுன்னு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து எந்த மெஷர்மெண்ட்டு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் 4 கப் எடுத்துக்கங்க மாவு. நீங்கள் எதில் எடுத்தாலும் சரி 4 எடுத்துக்கங்க. 2 போட்டிருக்கேன், 3, 4. இந்த சின்னதில் தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 200 மாவு இருக்கும். 200 மாவுக்கு இந்த இந்த இதில் வந்து இதே மாதிரிக்கு 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை வந்து மிக்சியில் நல்லா இது பண்ணிக்கிடுவோம், பவுடர் ஆக்கிட்டு இதில் 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு. இப்போ இந்த பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக அரைச்சிட்டு சளிச்சிக்கிடுவோம். இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது அந்த அரைச்சி வச்ச 1 கப்பு பொட்டுக்கடலை மாவை சளிச்சிக்கிடுவோம். நல்லா சளிச்சிருங்க, ஏன்னா அதில் கொஞ்சம் திப்பிலாம் இருக்குங்களே, அதை எடுத்துட்டால் நல்லாயிருக்கும். மாவு வந்து வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின பச்சரிசி மாவு நீங்கள் வீட்டிலே அரைச்சிருந்தாலும் பரவாயில்ல. கடையில் வாங்கினா சாதாரண கொலக்கட்டை மாவு, இடியப்ப மாவு கடையில் வாங்கோம்ல, அந்த மாதிரி மாவு வாங்கினாலே போதும். இப்போ இதுகளை வந்து நல்லா கலந்துருவோம். இதுகளை வந்து நல்லா ஒன்றாப்பில் கலந்து விட்டுக்குருவோம். இதை வந்து லேசாக அடுப்பில் வச்சு லேசாக வறுத்துக்குருவோம். கருகாமல் சூடு வந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்குருவோம் மாவை. இந்த மாவை வெறும் பாத்திரத்தில் போட்டு வறுத்துக்குருவோம். லேசாக சூடு வந்தால் போதும், ரொம்பலாம் வேண்டாம். பாருங்கள், கையில் இப்படி எடுத்த உடனே சூடு வந்தால் போதும். இதை வந்து இப்படி எடுத்துட்டு நீங்கள் சூடு வந்துருச்சு, நல்ல மாவு இருக்குன்னு சொன்னால் பாருங்கள், இதை எடுத்து இப்படி கோலம் மாதிரி இப்படி போட்டு பாருங்கள். கோலம் போடும் போது மாவு வந்து ஈஸியாக அப்படி வரும்ல, பாருங்க நல்லா வரல, இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவோம். நேராக இழுக்க வரணும். இழுக்க வந்துச்சு மாதிரிக்கு இல்லை, அதுதான் சூடு. கரிகிராமல் பார்த்துக்கங்க. கொஞ்சம் நல்லா பெரிய பாத்திரத்தில் போட்டால் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா பாருங்க. இப்போ வருது பாருங்கள், தேரலாமல் அப்படி ஒழுங்காக கோடு போட வந்துச்சுன்னா போதும். இதை இறக்கி இதை வந்து ஆற வச்சுருவோம். இதுக்கு வந்து இந்த தட்டைக்கு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு. இதை கொஞ்சம் நல்லா தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுக்கிடுவோம். ஊற வச்சுட்டு இதில் சேர்க்கணும். நம்ம வந்து இப்போ பாத்திரத்தில் நம்ம எந்த கிண்ணத்தில் நம்ம எடுத்தோமோ அந்த கிண்ணத்தில் நம்ம 4 கிண்ணம் போட்டிருக்கோம். 3 கிண்ணம் மாவு, பச்சரிசி மாவு, 1 கிண்ணம் பொட்டுக்கடலை மாவு போட்டோம். அந்த இதுக்கு வந்து அந்த கிண்ணத்துலேயே வந்து நான் 5 கிண்ணம் தண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் தண்ணி, சில மாவுகள் வந்து தண்ணி நிறையா குடிக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் வெண்ணி தண்ணி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. நம்ம இடியப்பத்துக்கு ஊற்றும்ல, இப்படி மூட்டை மூட்டையாக வரும்ல, அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போது நம்ம வந்து எவ்வளோ மாவு வச்சுருக்கோமோ அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதிலே உப்பு சேர்த்துருங்க. இந்த தண்ணியில் தண்ணி கொதிச்சிட வேண்டாம், லேசாக இருந்தால் போதும். நம்ம வந்து இதுக்கு உள்ளது அளவுக்கு எவ்வளவுக்கு நம்ம வந்து உப்பு வேணுமோ அந்த உப்பை போட்டு இது உப்பு நல்லா கரைஞ்சிடட்டும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சோம்ல பருப்பு, கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் நான் அதில் போட்டிருக்கேன். பாருங்கள், இதில் வந்து கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம வந்து மிளகாயை நல்லா உடைச்சிட்டு 2-3 இது பண்ணி வச்சுக்கிடுவோம்ல, அந்த இதை இதில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை வந்து போட்டுக்கோங்க. நான் இந்த ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உப்பு எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இது ரொம்ப எல்லாம் கொதிக்கலாம் வேணாம், நல்லா அந்த சூடில் இருக்கட்டும். சூடில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. உப்பு எல்லாம் நம்ம போட்டாச்சு, இது எல்லாமே போட்டாச்சு. மாவு வந்து சாதாரண பச்சரிசி மாவு தான், ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. நம்ம வாங்கி நம்ம வறுத்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ இந்த மாவு லேசாக வந்து சூடாக இருக்குது பார்த்திங்களா, லேசாக முறையாக வருதுல்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாவை ஃபுல்லாக அதில் போட்டுருவோம். நீங்கள் வேணும்னா தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிடணும். இந்த சூடில் வந்து இந்த தண்ணியும் இந்த மாவு எல்லாமே கரெக்டாக இருக்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கிறோம். இப்போ அடுப்பு அமர்த்திடுவோம். போதும்.
இந்த மாவில் தண்ணி எல்லா மாவும் கரெக்டாக தண்ணி படுற அளவுக்கு நம்ம வந்து பிரட்டி விட்டால் போதும். பாருங்கள், இப்போ நான் வந்து 5 இது வச்சுருந்தேன். 4 டம்ளர் மாவு, பொட்டுக்கடலை 1, 3 டம்ளர் பச்சரிசி மாவு, 1 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம வந்து 5 டம்ளர் 5 கிண்டோ நம்ம எதில் மெஷர்மெண்ட்டில் எடுத்தோமோ அதில் தண்ணி 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கரெக்டாக இருக்குது. இது ரொம்ப வந்து பிசைய வேணாம். இந்த மாவு எல்லாமே இந்த ஒன்று அந்த ஈரப்பதம் படுற மாதிரிக்கு நம்ம வச்சா போதும். நம்ம அப்புறம் சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கிடுவோம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டு அமர்த்தியாச்சு. மூடி போட்டு வச்சுருவோம். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அமர்த்திட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் மூடி வச்சுட்டு இது மேலே வெள்ளைப்பூண்டை நம்ம பாருங்கள் 1-2 தோலோடு தான் இடித்து வச்சுருக்கேன். அது மேலாப்பில் போட்டுருவோம். தண்ணியில் போட வேண்டாம். இங்கே தோல் எடுத்து கூட இது பண்ணால் தண்ணியில் போட்டால் அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்காது. இது பச்சையாக நம்ம போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் இந்த மாவோட லேசாக பிரட்டி விட்டுருவோம். பிரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருப்போம். மூடிடுவோம். மூடி வச்சுட்டு நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு வந்த உடனே நம்ம வந்து பூரி மாவு மாதிரிக்கு கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கிடுவோம். அது மட்டும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். எல்லாம் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா தேய்ச்சாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, பெருசாக சின்னதாக எது வேணுமோ அந்த சைஸுக்கு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இது மேலே வந்து ஸ்போர்க்கை வச்சு நல்லா குத்தி எடுத்துக்கோங்க. பெரிய பாத்திரமாக இருந்தால் நிறையா போடலாம். சின்ன பாத்திரமாக இருந்தால் நான் கொஞ்சமாக போடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். இப்போ ஒன்று ஒன்றா போடுவோம். போட்டு நல்லா வேகட்டும். நல்லா முறை அடங்கின உடனே அடுத்த பக்கம் திருப்பி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம போட்டது நல்லா வெந்துருச்சு. ஒன்று ஒன்றா எடுத்துருவோம். வேகட்டும். பாருங்கள், நல்லா மொறுன்னு நல்லா வெந்துருச்சு. அடுத்தடுத்து நம்ம போட்டு இந்த பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும்போது லேசாக தள்ளி விடணும். பாருங்கள், தட்டை நல்லா மொறுன்னு நம்ம செஞ்சாச்சு. இதே மாதிரி பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பொட்டுக்கடலை மாவு மட்டும் கரெக்டாக போடுங்க. கூட வந்துருச்சுன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவும் சேர்த்துக்கங்க. இதே மாதிரி செய்யுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ. பாய்.